இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு தனி மனித சகாப்தம் பத்தி தான். இலங்கையில பிறந்து வறுமை காரணமா சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு நாடக கம்பெனிகள்ல சேர்ந்து சின்ன சின்ன வேஷங்கள் போட்டு கடைசியில ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரா உயர்ந்தவர் தான் எம்ஜிஆர் அவங்க. அவர் எப்படி மக்களோட வாத்தியார் ஆனாரு? ஆரம்பத்துல சினிமாவுல நுழைய எம்ஜிஆர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனா ராஜகுமாரி படத்துக்கு அப்புறம் அவர் ஏறுமுகம் தான். அவர் படங்கள்ல எப்பவுமே ஏழைங்களுக்கு உதவுறது, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது, அப்புறம் தாய்ப்பாசம் இதெல்லாம் கட்டாயம் இருக்கும். இதனாலேயே மக்கள் அவரை தங்களோட வீட்டு பிள்ளையா பார்க்க ஆரம்பிச்சாங்க. சினிமாவை வெறும் பொழுதுபோக்கா மட்டும் இல்லாம அரசியல் கருத்துக்களை மக்கள் கிட்ட கொண்டு போற கருவியா அவர் மாத்தினாரு. அறிஞர் அண்ணா மேல இருந்த பற்றால திமுக இணைஞ்சாரு. என் முகத்தை காட்டினாலே 30 லட்சம் ஓட்டுகள் விழும் அப்படின்னு அண்ணாவே சொன்ன அளவுக்கு எம்ஜிஆருக்கு செல்வாக்கு இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல கட்சிக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால 1972 அதிமுக கட்சியை ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிச்ச 5 வருஷத்திலேயே, அதாவது 1977 ஆட்சியை பிடிச்சு முதல்வர் நாற்காலியில உட்கார்ந்தாரு. எம்ஜிஆர் ஆட்சி அப்படின்னா உடனே நமக்கு ஞாபகம் வர்றது சத்துணவு திட்டம் தான். பசிச்சா குழந்தைகளால எப்படி படிக்க முடியும்னு யோசிச்சு அவர் கொண்டு வந்த இந்த திட்டம் இன்னைக்கு உலக நாடுகளையே வியக்க வைக்குது. அது மட்டும் இல்லாம மதுவிலக்கு, பெண்களுக்கு பேருந்துல முன்னுரிமைன்னு பல திட்டங்களை செஞ்சாரு. அவர் ஆட்சியில இருந்த 10 வருஷமும் 1977 இருந்து 1987 வரைக்கும் அசைக்க முடியாத தலைவரா இருந்தாரு. 1967 நடிகர் எம்.ஆர். ராதா அவர்களால் எம்ஜிஆர் சுடப்பட்ட சம்பவம் அப்போதைய தமிழ்நாட்டையே பதற வச்சுது. கழுத்துல குண்டு பாஞ்சு பேசும் திறனை ஓரளவுக்கு இழந்தாலும் மக்கள் அவர் மேல வச்சிருந்த பாசம் குறையல. அந்த பாதிப்போடையே அப்ப தேர்தலையும் அவர் முதல்வரானாரு. எம்ஜிஆர் இறந்து பல வருஷங்கள் ஆனாலும் இன்னைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் அவர் நாமத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் வெறும் அரசியல்வாதி மட்டும் கிடையாது, ஏழை எளிய மக்களோட நம்பிக்கை நட்சத்திரமா அவர் இருந்திருக்காரு. 1967 வருஷம் ஜனவரி 12 தேர்தல் சமயம் நடிகர் எம்.ஆர். ராதா அவங்களால சென்னை ராமாவரம் தோட்டத்துல இருந்த எம்ஜிஆர் வீட்டுக்கு வராரு. அவரு அப்போ ஒரு பட தயாரிப்பு விஷயமா 2 பேருக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல எம்.ஆர். ராதா தான் மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து எம்ஜிஆரை நோக்கி சுட்டாரு. குண்டு எம்ஜிஆரோட இடது காதுக்கு கீழே கழுத்து பகுதியில பாஞ்சுது. அடுத்த நிமிஷமே எம்.ஆர். ராதா தன்னைத்தானே சுட்டுக்க முயற்சி பண்ணாரு. 2 பேருமே ரத்த வெள்ளத்துல சென்னை ராயப்பேட்டா அரசு ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டாங்க. எம்ஜிஆரோட கழுத்துல பாஞ்ச குண்டை டாக்டரால முழுசா எடுக்க முடியல. அது அவரோட குரல் வளத்தை லைட்டா பாதிச்சுது. அதனாலதான் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பேசும்போது ஒரு மாதிரி கரகரப்பான குரல்ல பேச ஆரம்பிச்சாரு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, முன்னாடி சொன்ன மாதிரியே அப்ப தேர்தல்ல எம்ஜிஆர் தான் வெற்றி அடைஞ்சாரு. நிறைய பேருக்கு தெரியாது, எம்ஜிஆர் பிறந்தது இலங்கையில இருக்கிற கண்டி பக்கத்துல இருக்கிற ஒரு எஸ்டேட்ல தான். அவரோட அப்பா மருதூர் கோபால மேனன் ஒரு வக்கீல். ஆனா குடும்ப வறுமை காரணமா தமிழ்நாட்டுக்கு கும்பகோணத்துல குடிபெயர்ந்தாங்க. எம்ஜிஆர் சினிமால ஹீரோவா வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு கார் ஓட்ட தெரியாது. ஒரு படத்துல கார் ஓட்டுற சீன் வந்தப்போ அதை கத்துக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனா பிற்காலத்துல காரோட என்ஜின் மெக்கானிசம் வரைக்கும் அத்தனையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற அளவுக்கு தேறினாரு. இந்தியாவோட உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் மற்றும் முதல் முதலமைச்சர் எம்ஜிஆர் தான். 1988 வழங்கப்பட்டுச்சு. சினிமாவில் அவர் நடிக்கிற கேரக்டர்கள் பெரும்பாலும் வாத்தியார், செருப்பு தைப்பவர், ரிக்ஷாக்காரன், மீனவர்னு பாமர மக்களோட பிரதிநிதியாவே இருப்பாரு. நிஜ வாழ்க்கையிலையும் குஷ்டரோகம் வந்தவங்களுக்காகவும் ஏழை குழந்தைகளுக்காகவும் அவர் செஞ்ச ரகசிய தானங்கள் ஏராளம். எம்ஜிஆருக்கு குண்டடிப்பட்டப்போ தமிழகமே ஸ்தம்பிச்சு போச்சு. தலைவர் பிழைப்பாரான்னு கேட்டு 1 லட்சத்துக்கு மேல மக்கள் ஆஸ்பத்திரி வாசல்லையே தவம் கிடந்தாங்க. அந்த அன்பு தான் அவரை முதல்வரா கோட்டைக்கு போய் உட்கார வச்சுது.